பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெண்பொங்கல் தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அசத்தலான ஒரு கோவில் ஸ்டைல் வந்து வெண்பொங்கல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதை பாருங்கள், இதில் வந்து நான் வந்து பச்சரிசி வந்து இந்த ஆழாக்கில் வந்து பச்சரிசி வந்து 1 கிளாஸும், அதுக்கப்புறம் வந்து பைத்தம்பருப்பு வந்து 1 கிளாஸும் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour போல் நல்லா ஊற வச்சுட்டு, ஸோ நல்லா வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ வந்து நான் இதில் வச்சுருக்கேன் நான் குக்கரில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம 2 கிளாஸ் வந்து வச்சுருக்கோம். 1 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் வந்து பைத்தம்பருப்பு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ வந்து டோட்டலாக வந்து நம்ம 2 கிளாஸ் வச்சுருக்கனால டோட்டலாக வந்து நம்ம 4 கிளாஸ் வாட்டர் ஊற்றணும். நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 கிளாஸ் வந்து வாட்டர் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து 5 கிளாஸ் வாட்டர் வந்து நான் ஊற்றிருக்கேன் நான். ஸோ எதுக்குன்னா நம்ம நல்லா வந்து குழைய வைக்க போகிறோம். ஸோ நம்ம கரெக்டாக வச்சோன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அரிசியாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் 1 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ வந்து கேஸ் பற்ற வச்சுங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ வந்து இந்த பொங்கல் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், தாளிக்கிறதுக்கு வந்து நான் கடுகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி வந்து பாருங்கள் ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு வந்து முழுசு வந்து அப்படியே எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் மிளகு ஒரு 10 மிளகு போல் எடுத்துகிட்டு நான் இது மாதிரி வந்து இடித்து வச்சுருக்கேன் நான். ரொம்பவும் வந்து சாஃப்டாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, அப்புறமா வந்து பொங்கல் ரொம்ப கசப்பாயிடும். ஸோ அந்த இடிக்கிறதுல வந்து நீங்கள் நல்லா வந்து இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீ வந்து தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பொங்கல் வந்து தண்ணி ஆல்ரெடி வந்து நான் ஊற்றி வந்து கேஸில் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்குங்க. ஸோ நான் வந்து இவ்வளோ உப்பு வந்து இதில் போடுறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நான் சீரகம் வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன். இப்போ வந்து பாதி எடுத்துக்கலாம், பாதி எடுத்துகிட்டு இந்த பொங்கலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கையில் கொஞ்சமாக வந்து தேய்ச்சிட்டு போட போகிறோம். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சீரகம் வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் சீரகம் வந்து அங்கே இருக்குது பிளேட்டில். ஸோ வந்து இந்த சீரகம் வந்து பாருங்கள் நல்லா வந்து கையில் இது மாதிரி பண்ணிக்கணும். நல்லா வந்து இது மாதிரி தேய்ச்சிட்டு தான் வந்து போடணும். ஸோ அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து வரும்போது விசில் போடுங்க. இப்போயே நீங்கள் விசில் போட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே ஒரு விசில் போட்டு ஒரு 3 விசில் போல் விடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஸோ லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். ஸோ ஒரு 3 விசில் போல் விடுங்க. ஸோ நல்லா வந்து குழஞ்சிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கோம். ஸோ வந்து 3 விசில் போதும். விசில் போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் போல் வந்து வரட்டும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து தாளிச்சிடலாம். கடாய் வச்சுங்க. கடாய் காயட்டும். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து நான் ஒரு 2 கரண்டி போல் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து கீ ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், கீ ஊற்றுறேன் நான். ஸோ போதும். ஸோ அது கீ மெல்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கீ மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கடுகு போட்டுக்குங்க. கடுகு வெடிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ வந்து அந்த இஞ்சி போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. ஸோ வந்து கடுகு வந்து நல்லா வெடிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், பெருங்காயத்தூள் போடுறேன். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோ பண்ணுற வரைக்கும் கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்கும், இல்லைனா வந்து எல்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பாருங்கள், நான் இஞ்சி போடுறேன். ஸோ இஞ்சி வந்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கிளறி விடுங்க.
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கள் முந்திரி சேர்த்தாச்சு. முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்துக்குங்க. பாருங்கள் முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. ஸோ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் நம்ம எல்லாம் வச்சுருக்கோம்ல, இது எல்லாம் வந்து அப்படியே சேர்த்துடலாம். ஆல்ரெடி வந்து சூடு ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதிலே வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒன்றா. இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒன்ஸ் கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். ஸோ பாருங்கள் நான் கருவேப்பிலை போட்டுடுறேன். ஸோ போட்டு லைட்டாக வந்து கலரி விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அது விசில் போன உடனே விசில் எடுத்து பார்க்கலாம். அதில் வந்து நம்ம இதெல்லாம் கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து கட்டியாக இருக்குது அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு கிளாஸ் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு ஊற்றிக்குங்க. நான் வந்துட்டு ஒரு 3/4 கிளாஸ் போல் வந்து ஊற்றுறேன் சுடு தண்ணி. பாருங்கள். ஸோ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு மாதிரி சாதம் இதுவாகிடும். நீங்கள் வந்து சுடு தண்ணி வந்து வச்சு ஊற்றிக்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து கலரிக்குங்க. இதை பாருங்கள் எனக்கு எவ்வளோ இதாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து தாளித்து வச்சோம் இல்லைங்களா. ஸோ பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து இதில் கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் கொட்டியாச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து இதில் கொஞ்சமாக வந்து கீ வந்து சுற்றி ஊற்றிக்குங்க. ஸோ ஊற்றிட்டு வந்து கலரி விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு டேஸ்டான பாருங்கள் கோவில் ஸ்டைலில் வந்து ஒரு வெண்பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து இது காம்பினேஷனாக வந்து நான் கத்திரிக்காய் பருப்பு போட்டு கடையில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்னிக்குனா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் வீட்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.